ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ்ஷு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கிறது சோயா சங்க்ஸ் மஞ்சூரியன். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ஈஸியாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம அதை டேஸ்டிங் வேறு போட்டிருக்கோம். என்ன பண்ணோன்னு அதை அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ஒரு 4-5 பீஸை எடுத்தோம். அப்படி வாயில் வச்சோம்னா சும்மா அப்படி இருக்குது, அவ்வளோ சூப்பரு. இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறவங்க கூட கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியில் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி கொதிக்கணும். அந்த தண்ணி கொதித்த பிறகு உங்களோட சோயா சங்க்ஸை அப்படியே அதுக்குள்ளே நீங்கள் ட்ராப் பண்ண வேண்டியதுதான். இப்போ ட்ராப் பண்ண பிறகு ஒரு 3 to 4 மினிட்ஸ் இல்லை அது மேக்ஸ் 5 மினிட்ஸ் நீங்கள் அதை பாயில் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு பாயில் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அது நல்லா ஃபஸ்ட்டு பெருசாக வரணும். நல்லா தண்ணி அதை இழுத்து நல்லா பெருசாச்சுன்னா தான் அது நல்லா வேகும். பாருங்கள், உங்களுக்கே தெரியுது எந்த அளவுக்குன்னு. முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ அதை நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டு பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு தனித்தனியாக இருந்தது. ஃபுல்லாக அப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக தெரியணும். இந்த அளவுக்கு வேக்காடு உங்களுக்கு போதுமானது. அடுத்து நீங்கள் அந்த சுடு தண்ணியை வடிச்சிட்டு பச்சை தண்ணியை ஊற்றுங்க. ஒரு 2-3 வாட்டி நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா சூடு ஃபுல்லாக கம்மியாயிரும். அப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் கையில் புழிஞ்சு அந்த தண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு புழிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம ஃப்ரையும் பண்ண போகிறோம். அடுத்து தண்ணி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ரொம்ப எண்ணெய் தெறிக்கும். அது ரொம்ப கொஞ்சம் நல்லா டேஞ்சரான விஷயம் அது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை கையில் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி இல்லாமல் பண்ண முடியாது தான், பட் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பீஸையும் நம்ம 2 கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம மசாலா போடும்போது நல்லா மசாலா பிடிக்கணும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா உள்ளே மசாலா இறங்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்ட பிறகு நம்ம இதில் ஒரு 4 ஐட்டம் தான் சேர்க்க போகிறோம். அப்போவே அதுவே இந்த சோயா சங்க்ஸுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கான மேரினேஷனுக்கு போதுமானது. செகண்ட் நம்ம போட போகிறது மிளகா பொடி. இதையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி போட தேவையில்லை. அந்த சோயா சங்க்ஸில் பெருசாக எந்த விதமான நேச்சுரல் டேஸ்ட்டும் இருக்காது. ஸோ அந்த டேஸ்ட் அடிஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே மிளகா பொடி யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது பெப்பர். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் டிபெண்டிங் அப்போ அந்த குவான்டிட்டி நீங்கள் பண்ணுறது. நம்ம ஒரு 200 கிராம்ஸ் சோயா வாங்கியிருக்கோம். அதனால் ஒரு 3/4 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் நம்ம மிளகா பொடியும் யூஸ் பண்ணிக்கலாம், பெப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். ஏன்னா இது மேரினேஷனுக்கு மட்டும்தான். அடுத்து இதில் நம்ம யூஸ் பண்ணுறது கார்ன்ஃப்ளவர். இந்த கார்ன்ஃப்ளவர் தான் மெயினாக நம்ம கோட்டிங்க்கு யூஸ் பண்ணுற ஒரு இன்க்ரீடியண்ட். பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 ஐட்டம் தான். ஃபஸ்ட்டு உப்பு, அடுத்த மிளகா பொடி, அடுத்து பெப்பரு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர். நீங்கள் இதில் நம்ம எந்த விதமான தண்ணி ஆட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே சோயா சங்க்ஸை பாயில் பண்ணி அந்த பாயில் பண்ண சோயா சங்க்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பதம், தண்ணி பதம் இருக்கும். ஸோ அந்த தண்ணி பதமே போதுமானது. அதுக்கு மேலே நீங்கள் பஜ்ஜி மாதிரியோ இது மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. சும்மா மேலாக லைட்டாக ஒரு கோட்டிங் இருந்தால் போதும். கோட்டிங் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காது. அது தனியாக ஒரு லேயராகவும் இது தனியாக உள்ளே இருக்கிற சோயா சங்க்ஸ் தனியாக இருக்கிற மாதிரிலாம் தெரியும். ஸோ லைட்டாக அப்படி மேலே பவுடர் பூசின மாதிரி இருந்தால் போதும். நம்ம ஏற்கனவே போட்டது ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ரொம்ப தனித்தனியாக இருந்துச்சு. இப்போது ஒரு லைட்டாக மேரினேஷனுக்கான பதம் வந்துருச்சு. இப்போ முக்கியமான விஷயம், நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது மொத்தமாக போடாதீங்க. நல்லா ஒரு மீடியம் ஹீட்டுக்கும் மேலே இருக்கும்போது ஆயிலு தனித்தனியாக, அதாவது ஒரு பீஸாக நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. பார்த்தீங்களா, அது ஃப்ரை ஆகிறதும் ஈவனாக எல்லா பக்கமும் ஃப்ரை ஆயிரும். அதே நேரத்தில் உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது. பாருங்கள், எல்லாமே தனித்தனியாகவே இருக்கா. வாவ், பார்க்குறதுக்கே சும்மா பழபழன்னு இருக்குது. அடுத்து நம்ம மஞ்சூரியன் செய்ய போகிறோம். இது நம்ம ஒரு வேறு கடாய் எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சங்க்ஸ் ஃப்ரை பண்ண ஆயிலே எடுத்துக்கலாம். நம்ம தனியாக இதுக்குன்னு தனி புது ஆயிலெலாம் தேவையில்லை. அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற
பூண்டு ஒரு 10 பூண்டு ஃபைனாக சாப் பண்ணது, அது இல்லாமல் ஒரு 3 பச்சை மிளகா, அதுவும் நல்லா ஃபைனாக நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்துட்டு ஃபுல்லாக எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிடணும். நம்ம பெருசாக போட்டோம்னா அது ஒரு மாதிரி தனித்தனியாக கிடைக்கும் போது அது சாப்பிட நல்லா இருக்காது. பசங்களும் வந்து தனித்தனியாக எடுத்து வைப்பாங்க, நமக்கும் அது வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்ருப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்கிற அந்த பேஸ் மசாலாவில் ஃபுல்லாக பிளெண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும்னா நம்ம அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் சாப்பிங். நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பூண்டை அப்படியே கட் பண்ணாமல் ஒரு ஃப்ளாட்டான கத்தியில் ஒரு மேலே வச்சு ஒரு தட்டினீங்கன்னா அப்படியே மசிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பூண்டை கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணலாம். அதே மாதிரி பச்சை மிளகாவையும் ஒரு 2ஆக ஸ்லிட் பண்ணி அதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணுங்கள், இல்லாட்டி ரிங்காக தெரியும். இது வந்துட்டு பூண்டையும் பச்சை மிளகாயும் எவ்வளோ சின்னதாக கட் பண்ணணுன்றதுக்கான டிப்பு. அடுத்து நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரே வெங்காயம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அதுவே வந்துட்டு நமக்கு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுத்துரும். இப்போ இந்த மிக்சரோட அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பட்டு நம்மளோட இந்த சைனீஸ் வெரைட்டிக்கு நம்ம அது ப்ரௌனாக ஆகணும்லாம் அவசியம் கிடையாது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கிளாஸியான ஒரு ஃபினிஷ் வந்தாலே போதும். நம்ம அந்த வெங்காயம் வெந்திருந்தால் போதும். நம்ம வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ப்ரௌன் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. அதை நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நம்ம வாயில் கிடைக்கும் போது அதை க்ரன்ச்சியாக அந்த மவுத் ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதே அளவு பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது வினிகர். அது வந்துட்டு அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணாதீங்க, சும்மா ஒரு 1/4 மூடி அளவுக்கு நீங்கள் ஊற்றினாலே போதுமானது. அதையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் ஃபுல் ஃப்ளேம்லலாம் வைக்க தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஏன்னா நம்ம போட போகிற இன்க்ரீடியன்ஸ்லாம் எதுவுமே வந்து ஒன்று கீழே அடி பிடிக்கக்கூடாது. இப்போது வினிகருக்கு அடுத்து நம்ம பெப்பர் போட்டுக்கிறோம். நமக்கு பெப்பர் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இட் பிகம்ஸ் ஹெல்தி. அதனால் நம்ம கொஞ்சம் தாராளமாகவே போடலாம், ஆனால் ரொம்ப ஜாஸ்தி போட்டுறாதீங்க. இதுக்கு நம்ம கொஞ்சம் இந்தியன் ட்விஸ்ட்டும் கொடுக்குறோம். அதனால் லைட்டாக கரம் மசாலாவும் போடுறோம். அதோடு சேர்ந்து லைட்டாக ஜீரா பவுடரும் போடுறோம். ஏன்னா வெறும் சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் போட்டால் ஒரு மாதிரி ரொம்ப இனிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு இந்தியன் ட்விஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் நம்பளும். அப்புறம் நீங்கள் இதை போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக அப்படியே கிண்டி விட வேண்டியது தான். இந்த நேரத்தில் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கான உப்பு பார்த்தாலே தெரியும். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டாலே போதும். பட் உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நல்லா இதை நல்லா வணக்குங்க. இதுக்கப்புறமேட்டு நம்ம சைனீஸ் சாஸுக்கான சாஸஸ்லாம் ஆட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து எப்பயுமே இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது சிம்மிலே வைங்க, மீடியம் ஹீட் கூட தேவையில்லை. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது என்னடா இது அப்படின்னு நினைக்காதீங்க, இதுதான் சோயா சாஸ். சோயா சாஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 ஸ்பூன் அளவுக்கான சோயா சாஸ் யூஸ் பண்ணுறோம். அதான் வந்துட்டு அந்த ஒரு க்ரீமி டெக்ஸ்சரும் அந்த ஒரு டேங்கி டெக்ஸ்சரும் கொடுக்கும். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறது ரெட் சில்லி சாஸ். இது எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க, லோக்கல் வாங்குறதுக்கு பதிலாக. ஸோ உங்களோட குவாலிட்டி ப்ராடக்ட் நல்லாயிருக்கும், அவுட்புட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். லோக்கல் ப்ராடக்ட்ஸில் அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட் கிடைக்காது. அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது டொமேட்டோ கெச்சப். 3 ஐட்டம் தாங்க, சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ். 3மே ஈஸிலி அவைலபிள். அப்படியே போட்டு கிண்டுன்னு கிண்ட வேண்டியது தான். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இதை சிம்மில் தான் வச்சு பண்ணணும். இந்த இதுக்கு சாஸுக்கு எதுக்குமே வந்துட்டு எதுவும் வேகணுன்னோ இல்லை பச்சை வாசம் போகணுன்னோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ண அளவுக்கு போன பிறகு நீங்கள் அடுத்து யூஸ் பண்ண வேண்டியது தண்ணியை ஊற்றிட்டு எல்லாம் சாஸும் அப்போ தான் நல்லா பிளெண்டாகி வருங்க. பாருங்கள், ஸோ மேலே பார்க்குறதுக்கே அப்படியே சிலு எவ்வளோ கிளாஸியாக இருக்குது. நைஸில். அண்ட் இதில் நம்ம எந்த விதமான எக்ஸ்ட்ரா கலரோ
இல்லை எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் டேஸ்டிங் ஏஜென்ட்ஸோ எதுவுமே போட போகிறது கிடையாது. நல்லா பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றி இப்படி கொதித்து வரணும். இப்படி கொதித்து வரும்போதே அடுத்து நம்ம முக்கியமான விஷயத்தை ஆட் பண்ணுவோம். என்னன்னு தெரியுமா? எங்கே கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். எஸ், கார்ன்ஃப்ளவரு லைட்டாக தண்ணியில் கலந்து அதை ஒரு சின்ன லிக்விடாக மாற்றி அதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கிறோம். கார்ன்ஃப்ளவரை தான் போடுறோம், அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா அந்த கிரேவிக்கு திக்னஸும் கொடுத்துரும். இப்போது நீங்கள் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த சோயா சங்க்ஸை ஆட் பண்ணி எல்லா பக்கமும் அந்த சாஸில் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அகககககா உங்களோட சோயா சங்க்ஸ் மஞ்சூரியன் இஸ் ரெடி. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்ற எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை அப்படி ப்ராசஸ் பண்ணி இப்படி ப்ராசஸ் பண்ணுன்ற பிரச்சனைலாம் இருக்கும். சோயா சங்க்ஸில் அந்த பிரச்சனை நமக்கு கிடையாது. ஜாலியாக சமைக்கலாம், சூப்பராக சாப்பிட்லாம். இப்போ நம்ம கார்னிஷுக்கு மேலே நல்லா திரும்ப ஃபைனாக கொஞ்சம் கொத்தமல்லியை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எதுக்குன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டு ஃப்ளேவர் கொடுக்கும். அங்கே பாருங்கள், போட்டு முடிச்சிங்கன்னா இட் இஸ் ரெடி. ஸோ யுவர் சோயா சங்க் மஞ்சூரியன் இஸ் ரெடி டு கன்சியூம். என்ஜாய், டேக் கேர், பபாய்.